அனைவருக்கும் வணக்கம். நம் பாரத தேசத்தின் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடும் இந்த பொன்னான வேளையிலே அனைத்து தேச தியாகிகளையும் போற்றுகின்றோம். நம்ம தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கோட்டை கொட்டலத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். இதை நினச்சி நாங்கள் எல்லாரும் பெருமைப்படுறோம். ரொம்ப சந்தோஷமாக அதை தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்து ரசித்தோம். ஆனால் அந்த நிகழ்வில் அவருடைய குடும்பத்திலேருந்து அவங்க அம்மா, அவங்க அப்பா இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நடிகை கலந்துக்கிட்டாங்க. அந்த நடிகை கலந்துக்கிட்டது தான் எங்களுக்கு மனதை உறுத்திக்கிட்டே இருந்தது. இது அவர் கூட நடித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்றா கலந்துக்கிட்டு பார்வையாளர் வரிசையில் இருந்திருந்தாங்கன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு பேச்சாக இருக்காது. அவங்க அப்பா அம்மாவோடு அவங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன உறவு அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுது. இப்போ பார்த்துக்கிட்டாக்கா இவர் சாதாரணமாக ஒரு நடிகராக இருக்கும் பொழுது எப்படி இருந்தாலும் அது கேள்வி இல்லை. இப்போ அவர் தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக இருக்கார். அவர் எல்லா மக்களுக்கும் அவர் தான் வழிகாட்டி, இளைஞர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு அவர் தான் வழிகாட்டி. இன்றைய ஜென்சி தலைமுறை இளைஞர்கள்லாம் லிவிங் டுகெதர், இந்த தாலி கட்டாமல் வாழ்கிறது இப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தில் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு தவறான வழிகாட்டினார்னா அது எல்லாருக்குமே தவறாக அமைஞ்சிரும். அவர் நடிகராக இருக்கும் பொழுது அவர் எப்படி வேணுமாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவர் ஒரு நாட்டிற்கே தலைவராக இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்லொழுக்கங்களையும் ஒரு நல்ல வழியையும் காட்ட வேண்டியது அவருடைய தலையாய கடமை. நம்ம தமிழ்நாட்டில் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரம் தான். வெளிநாட்டில் எப்படி வேணாலும் வாழ்வாங்க, அது வெளிநாட்டுடைய கலாச்சாரம். அதனால் நம்ம நாட்டில் நம்ம அந்த கலாச்சாரத்தை காட்ட வேண்டியது கடமையாகும். அவர் மனைவி கிட்டேருந்து விவகாரத்தை பெற்றுட்டு முறையாக அவங்கள கல்யாணம் பண்ணி அவர் வாழ்ந்தார்னா அதை யாரும் கேள்வி கேட்க போடுறதில்ல. இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சிகளில் இப்போ அவர் பதவி இருக்கும் போதும் கலந்துக்கிட்டாங்க. இப்போது இந்த சுதந்திர தினத்தில் கொடியேற்றுற நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டாங்க. இது மக்கள் மத்தியில் கேள்வி எழுது. இது எல்லாரையுமே மனசை உறுத்துது. அதனால் இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி அரசு விழாக்களில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் பார்த்துக்க சொல்லி அனைத்து மக்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இது ஒரு கோரிக்கை தான். நாங்கள் விமர்சனம் பண்ணல. அவரை மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படின்னும் பொழுது மக்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டியது அவருடைய கடமைங்கிறத நினைவு கூற விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.